இன்றைக்கு நாங்கள் குளத்தில் போய் குளத்து மீன் வாங்கிட்டு வந்து நாங்கள் அதுதான் கறி வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பேக்கு கொண்டு போகாட்டி இப்படி தடியில் கொழுவித்தான் குளத்து மீன் வாங்கிட்டு வரோம். இங்கே பாருங்கள் உடன் மீன் எப்படி இருக்குன்ட்டு இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு கறி வைக்க போகிறோம். குளத்து மீனை கூட்டி கறி வைக்கிறேன்னு சொல்லுவினா அப்படித்தான் கறி வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இனி இதை வெட்டணும், வெட்டி போட்டு கறி வைக்க தொடங்கலாம். பாஞ்சிட்டு சட்டியை விட்டு மீன் இப்போ நாங்கள் முழு மீனையும் வெட்டி எடுத்துட்டு எத்தம் வருது பாருங்க. இது ஐஸ் மீன்டா வருமோ? வராது. கோழியை கூப்பிடுற பாருங்க மக்களே. நான் கூப்பிடாயோட ஆறு கூப்பிட்டேன்னு பார்க்குறேன். ஓ நாங்கள் மீன் வெட்டுறோம். எப்படி பார்க்குறேன் ரெண்டு பேருங்க கொஞ்சம் இன்னும் தரையிலேயே எனக்கு ரெண்டு பார்க்குறேன். ஒரு துண்டை போடடி பார்ப்போம் என்ன செய்கிறேன் ரெண்டு. ஐயோ பெரியால் பறிச்சிட்டு பாவம். இன்னொன்று போடு. இந்த நகடு பூ இதுகளை ஒன்றும் நாங்கள் கொட்டுற இல்லை, நாங்களும் சமைக்கிற இல்லை. என்ன செய்கிறோன்னு சொன்னால் நாய்க்கு அரிசி போட்டு இதை போட்டு சமைச்சு சாப்பாடு வைக்கிறோம் நாங்கள். ஏனெண்டா தோட்டம் செய்கிறபடியாக நிறைய நாய் இருக்குது, அதுகளுக்கு சாப்பாடாக இருக்கும். நாங்கள் என்ன மீன் வாங்கினாலுமே அதுகள பூ நகடுகள் மற்ற சாப்பாட்டு வார கழிவுகள் ஒன்றுமே கொட்டுற இல்லை, நாய்க்கு தான் வைக்கிறது. நேற்று எங்கட இந்த நாய்க்குட்டியை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் கடத்தி போன ஆக்களை தெரிஞ்சிட்டு எங்களுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் அவன் வீட்டுக்கிட்ட தேடின உடனே விட்டியப்புறமாக கொண்டாந்து எங்களோட வீட்டு கேட்டடியில் விட்டுட்டு ஆக்கள் ஓடிட்டினோம். இனி நாங்கள் எங்களோட வீட்டு கேட்டடிக்கு சிசிடிவி பூட்ட போகிறோம். கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் புள்ள. இப்போ நாங்கள் இதுக்குள்ள உப்பு போட்டு கழுவ போகிறோம். ஏனெண்டா குளத்து மீன் வந்து கொஞ்சம் வெடுக்கு மணக்கும், அந்த மீன் வெடுக்கு. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு கழுவினோம்ட்டு சொன்னால் அந்த குளத்து மீன் வெடுக்கு அந்த இது மணக்காது. நிறைய பேர் குளத்து மீன் சமைக்காததுக்கு காரணம் அந்த அதில் இருக்கிற வெடுக்கு மணக்கு மட்டும்தான். உப்பும் போடலாம், மஞ்சளும் போடலாம். நாங்கள் உப்பு தான் போட்டிருக்கிறோம். சில பேர் இந்த குளத்து மீனை வெடுக்கு மணக்கு மட்டும் தோல் இரிச்சு கூடி காய்ச்சுவினோம். நாங்கள் தோல் இரிக்கிறையில் உப்பு போட்டு கழுவி போட்டு கறி காய்ச்சிறது. இப்போ இந்த குளத்து மீனுக்கு தேவையான புளி எடுத்துருக்குறோம். புளி கொஞ்சம் தான் விட போகிறோம். ஏனெண்டா மாங்காய் போட போகிறதால பச்சை மிளகா, உள்ளி, வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு கூட்டு ஈத்தான் கறி வைக்க போகிறோம். எல்லாம் போட்டு இது வந்து எங்களுக்கு இந்த சட்டி காணாது, அதால் கொஞ்சம் பெரிய சட்டியில் போட்டு தான் கறி வைப்பை ரெடி பண்ணுவோம். நாங்கள் எங்களோட மீன் குழம்புக்கு இந்த மாங்காயை பிடுங்க போகிறோம். இப்படிதான் பாருங்க, இவரெண்டை பிடுங்கித்தான் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சா அந்த மாதிரி இருக்கும். பிடுங்கிடுவோம். வச்சுட்டு பிடுங்க வேண்டியாங்களோ. இது அளவான மாங்காய் அண்டா புளியை கொஞ்சம் குறைக்கலாம். மாங்காயை போட்டுட்டோம்டா. இது எங்களோட மாங்காவும் எங்களோட
புளியை மாங்காய் போட்டால் புளி கொஞ்சம் குறைச்சி போடலாம். ஏனெண்டா புளி போடாமலே விடலாம். ஆனால் எங்கட மாங்காய் நல்ல புளிப்பு மாங்காய் இல்லை, அதால் அரைவாசி புளியும் அரைவாசி மாங்காயும் தான் போட போகிறோம். பார்த்தீங்களோ பால் வடியுது. இப்போ இந்த மாங்காயை சீவி போட்டு கறிக்குள்ளே போட வேண்டியேன். அப்படி இருக்காண்டு மாங்காயையும் சீவி எடுப்பேன். மீனை மாற்றிட்டு இப்போ உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு பிறகும் பார்த்து போட்டுக்கொள்ளலாம். பிறகு புளியை விடுவோம். புளி வந்து நல்லா மீனில் மிக்ஸ் ஆகியிருந்தால் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். அதால் முதல் புளியை விடுவோம். இப்போ வந்து வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டுருவோம் ஒரேதான். அதோடு சேர்த்து மாங்காயையும் போட்டுருவோம். ஏன்னாண்டா மாங்காய் முதல் அவியோணும் நல்லா கரைக்கு. நிறைய மாங்காய் போட்டு குளத்து மீன் வச்சா அந்த மாதிரி இருக்கும். இனி வந்து பால் விட போகிறோம். இப்போ பாலை விடுவோம். நல்ல பால் விட்டு, நாங்கள் வளமையாக நல்ல பால் விட்டு தான் கறி வைக்கிறோம். நாங்கள் குளத்து மீன் இந்தியாவில் பார்த்தா பாலே சேர்க்க மாட்டினோம். தனியாக தக்காளி பழம் அதுகள் போட்டு வைப்பினோம். அதுக்குமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு தான். எங்களுக்கு அந்த பால் விட்டு சமைச்சு பழகிட்டுது. இனி தூளையும் போட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையுமே கலந்து விடப்போம். இது ஒரு சிம்பிளான சமையல் தான். வீட்டை உடனடியாக சமைக்கணுமென்று சொன்னால் இப்படி செய்து பாருங்க. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே ஒரு கிராமத்து முறையில் வைக்கிற ஒரு கறி தான். இப்போ நாங்கள் இப்படியே தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியது தான். நல்லா கறி கொதிச்சா சரி. அடுப்பில் வச்சாச்சு கறியை. இனி மூடி விட்டால் சரி. இனி இவ்வளவும் தான் வேலை. இப்போ எல்லாத்தையும் போட்டோண்டா கூட்டிட்டு அடுப்பில் தூக்கி வச்சு மூடி விட்டுட்டு கொதி வர திறக்க வேண்டிய. கறி கொதிக்க வழி கேட்டுட்டுது. கறி அந்த மாதிரி கொதிச்சு வாசம் சும்மா கமக்குது. இப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. குளத்து மீன் கறி ரெடி. பெருசாக கரண்டியை வச்சு சட்டிகளை கிண்டி மீன்களை உடைக்கக்கூடாது. மேலால் அந்த சைட்டில் தூள் படிகிறத மட்டும் நாங்கள் வலிச்சு விட்டோம்னா சரி. ஓ 2-3 ஜம்புக்காக தான் கிடக்குது. கிளி விடுவதே இல்லை. அதையும் பிடுங்கிடுவோம்ட்டு கத்துது. கறி கொஞ்சம் வத்தினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய அடுப்பு எரித்து வத்தாமல் லைட்டாக அடுப்பெரிய வத்தினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கறியை இறக்க வேண்டியது தான். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ? அந்த மாதிரி இருக்குது குழம்பு கறி. உப்பு, புளி, மாங்காய் எல்லாமே ஊறி மீனில் நல்ல சுவரி இருக்கும். குளத்து மீன் கறி வந்து சாப்பிட்டாக்களுக்கு தெரியும் இவ்வளோ டேஸ்ட்டுண்டு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடனடியாக செய்யக்கூடிய ஒரு கறி. எப்படி இருக்குன்னு பாருங்கோ. மீன் கறி நல்ல மாங்காய் துண்டோடு எடுத்துருக்கிறேன். அதை விட வெள்ளாரை சம்பல், எங்களோட தோட்டத்து வெள்ளாரை, எங்களோட தோட்டத்து கத்தரிக்காய்.
மூண்டும் தான் இன்றைக்கு எங்களோட மதிய சாப்பாடு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான ஒரு கறி. இன்றைக்கு மதிய கறி வடிவாக குளத்து மீன் மாங்காய் போட்டு வச்சிருக்கு. எங்களோட தோட்டத்து கத்திரிக்காய் நேற்று சொன்னேன் நான், ஒரே கத்திரிக்காய் இருக்குமெண்டு. அதோட எங்களோட தோட்டத்து வெள்ளாரை பார்த்தீங்கன்னா, வெள்ளாரை சாப்பிட்டு பார்ப்போம். கத்திரிக்காயிலையும் கொஞ்சம் எடுத்து அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல் கறி. பச்சரிசி சோறுக்கு தான் குளத்து மீன் அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.